அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த ஒரு பொருளை கையில் வைத்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள், பணம் மின்னல் வேகத்தில் சேரும்னு சொல்லியிருக்கேன். அப்படி என்ன பொருளை வச்சு என்ன மந்திரம் சொல்லணுங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம். நாம என்னதான் வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி பூஜைகள், வழிபாடுகள், தீபங்கள், பரிகாரங்கள் செய்தாலும் எதுவுமே நம்மளுக்கு பலனளிக்கவில்லை அப்படின்னா, மகாலட்சுமிக்கு உகந்த இந்த இரண்டு பொருட்களை இந்த இரண்டு விஷயங்களையும் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. மகாலட்சுமியினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். மகாலட்சுமிக்கு பிடித்த பொருள், மகாலட்சுமிக்கு உகந்த பொருளை நாம வெள்ளிக்கிழமை அன்று பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பா மகாலட்சுமி சந்தோஷப்படுவாள். அப்ப மகாலட்சுமி சந்தோஷமாக இருக்கக்கூடிய வேளையில் நாம என்ன கேட்டாலும் அது கிடைக்கும். ஏன்னா ஒருவர் சந்தோஷமாக இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்றீங்க, ஒரு கோபப்படுத்தக்கூடிய விஷயத்தை சொன்னா கூட அவர் கொஞ்சம் அமைதியாக அதை யோசிக்கிறதுக்கு முயற்சி செய்வார், கோபப்படுவதற்கு பதிலாக. ஆனால் நாம மகாலட்சுமியை சந்தோஷப்படுத்தும் பொழுது அதே மாதிரி தான், நாம என்ன கேட்டாலும் மகாலட்சுமி கொடுத்து விடுவார். அந்த அளவுக்கு மகாலட்சுமிக்கு பிடித்த இந்த ஒரு விஷயத்தை நீங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே கட்டாயம் செய்யுங்க. எங்க வீட்டுல பணவரவு அதிகரிக்கணும், மகாலட்சுமியினுடைய அருள் கிடைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே இந்த விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. வெளிநாட்டுல வெளி மாநிலத்துல இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்களுமே இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஆனாலுமே இதை நான் எப்படி ட்ரை பண்ணணுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்க வழிபாடுகள் அனைத்தும் செய்யறீங்க, தீபம் ஏத்துறீங்க, மந்திர ஜபங்கள்லாம் பண்றீங்க அப்படின்னா கூட இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணி பாருங்க. வெள்ளிக்கிழமை மாலை நேரத்துல நீங்க வழிபாடு செஞ்சாலும் சரி, இல்ல காலையில தீபம் ஏற்றி வழிபட்டாலும் சரி, நீங்க எப்ப வெள்ளிக்கிழமை தீபம் ஏத்தினாலும் இந்த தாமரை தண்டு திரிய போட்டு ஏத்துங்க. நம்ம சாதாரண பஞ்சு திரிக்கு பதிலாக இந்த தாமரை தண்டு திரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது, மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடித்தது. இப்ப வெளிநாட்டுல இருக்கிறவங்க எங்களுக்கு இந்த தாமரை தண்டு திரிக்கு வாய்ப்பு இல்லையேம்மா, நாங்க என்ன பண்ணுவது அப்படின்னா, தாமரை பூக்கள் கிடைக்குது அப்படின்னா அந்த தண்டு இருக்கும் இல்லைங்களா, அந்த தண்டுல இருந்து நாரை எடுத்து அதை காய வச்சு அதை திரியா நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். கொஞ்சமாதாமா இருக்குது அப்படின்னா பஞ்சு திரியோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க, மிக்ஸ் பண்ணி கூட நீங்க ஏத்தி கொள்ளலாம். இந்த தாமரை அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு பிடித்தது. ஏன்னா தாமரை பூவின் மேலே தான் மகாலட்சுமி அமர்ந்திருப்பாள். அப்ப அந்த தாமரை பூ எந்த அளவுக்கு ரொம்ப மகாலட்சுமிக்கு பிடிக்குமோ அதே மாதிரி இந்த தாமரை தண்டு திரியில நாம தீபம் ஏற்றும் பொழுது மகாலட்சுமி அவ்வளோ சந்தோஷப்படுவாங்களாமா. அப்போ நம்ம மகாலட்சுமி கிட்ட அந்த நேரத்துல என்ன பிரார்த்தனைய முன்வைக்கிறோமோ அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே இனிமேல் நீங்கள் தீபம் ஏற்றும் போது, அது காமாட்சி விளக்கா இருந்தாலும் சரி, குத்து விளக்கா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு மண் அகல் விளக்கு தாமா நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னாலும் சரி, நெய் விட்டு தாமரை தண்டு திரி போட்டு இந்த தீபத்தை ஏத்தி வச்சுக்கோங்க. அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தாமரை மணி மாலை இல்லைன்னா தாமரை மணிகள், இது இரண்டுமே உங்களுக்கு பூஜை சாமான்கள் வாங்கக்கூடிய இடத்துல கிடைக்கும். அங்க நீங்க கொஞ்சம் ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய்க்கு நீங்க வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதை உங்க பூஜை அறையில வச்சிருங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே அந்த தாமரை மணி மாலையாக இருந்தாலும் சரி, இல்ல நாங்க தனித்தனியா தாமரை மணிகள் தான் வாங்கி இருக்கிறோம் அப்படின்னாலும் சரி, உங்களுடைய உள்ளங்கையில வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி, ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்னு இந்த மந்திரத்தை 108 முறை பாராயணம் பண்ணுங்கள். பாராயணம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அந்த தாமரை மணி விதைகள் உங்க கையில இருக்கணும். மணியாக இருந்தாலும் சரி, மாலையாக இருந்தாலும் சரி, அது உங்க உள்ளங்கையில வச்சுட்டு இந்த மந்திரத்தை 108 முறை பாராயணம் பண்ணுங்க. எங்களுக்கு டைம் இருக்காது, நாங்க 108 முறை முடியாது அப்படிங்கிறவங்க குறைந்தது 27 முறையாவது இந்த மந்திரத்தை பாராயணம் பண்ணிட்டு அந்த மாலை இருக்குது பாத்தீங்களா, தாமரை மணி மாலை, அதை அப்படியே மகாலட்சுமியின் பாதத்துல வச்சிருங்க. இப்படி செய்யும் பொழுது கட்டாயம் உங்களுக்கு மகாலட்சுமியினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். எதுக்கு நம்ம மகாலட்சுமியை வழிபாடு செய்யணும்? நம்மளுடைய செல்வத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவள் மகாலட்சுமி தேவி.
அப்ப மகாலட்சுமி தேவிக்கு பிடித்த நாள், உகந்த நாள் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை. அப்ப வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமிக்கு பிடித்த பொருட்களை வைத்து மகாலட்சுமி அன்னையை நாம வழிபாடு செய்யும் பொழுது மகாலட்சுமி மனமுகந்து நாம வேண்டியதை வேண்டிய வண்ணமே கொடுப்பாள் அப்படிங்கிறது ஐதீகம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பல பூஜைகள் வழிபாடுகள் செய்தும் பலனில்லை அப்படிங்கிறவங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நீங்க இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணி பாருங்க. நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். பல தொழிலதிபர்கள் சீக்கிரட்டா சில வழிபாடுகளை செய்யறாங்க, சில சூட்சமமான நேரத்துல செய்யறாங்க. அதுதான் அவங்களுக்கு இன்னமுமே அதிகப்படியான பலன்கள் கொடுக்குது. ஏன்னா நாம அதே விஷயத்தை தான் ட்ரை பண்ணியிருப்போம், நம்மளுக்கு அது சக்சஸ் ஆயிருக்காது. ஆனா இன்னொருத்தங்க பண்ணும்போது அது சக்சஸ் ஆகும். ஏன் அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே இறைவனுடைய அருள் கிடைத்திருக்கும். அப்படி நம்மளுக்கும் இறைவனுடைய அருள் கிடைக்க வேண்டும், நம்மளும் மகாலட்சுமி பார்வையில் பட வேண்டும் அப்படின்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே இந்த தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றுவதும், தாமரை மணி மாலைகளை உங்களுடைய கையில வச்சுட்டு ஓம் மகாலட்சுமி தாயே அப்படின்னு இந்த மந்திரத்தை 108 முறை யார் ஒருவர் பாராயணம் பண்ணி மகாலட்சுமியை முழுமையாக நம்பி வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் பலவிதமான அற்புதங்களை நிகழ்த்துவாள். ஒவ்வொரு தடவையுமே நாம வெள்ளிக்கிழமை அன்று நீங்க சமைக்கும் பொழுது கண்டிப்பா துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த துவரம் பருப்பு மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடித்தது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நீங்க இந்த பருப்பை பயன்படுத்த வேண்டும். நாங்க பருப்பு செய்யலைங்க, நாங்க வேற ஒன்று சமையல் செய்யறோம் அப்படின்னா நீங்க சாப்பாடு வைக்கிறீங்களா அதுல ஒரு 5-6 பருப்பை போட்டு வச்சிருங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே இந்த துவரம்பருப்பு அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். இந்த துவரம்பருப்பு செவ்வாய் பகவானுக்குரிய தானியமும் கூட. ஒருவர்கிட்ட எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் சந்திர பகவானினுடைய அருள் இல்லைன்னா அந்த செல்வம் வீண் விரைய செலவும் மருத்துவ செலவும் ஆய்கொண்டிருக்கும் அப்படிம்பாங்க. அதனால இந்த துவரம்பருப்பை வெள்ளிக்கிழமை அன்று நீங்க செய்யும் பொழுது செவ்வாய் பகவானினுடைய அருளும் மகாலட்சுமி தேவியினுடைய அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நீங்க பூஜை சாமான்கள் வாங்கக்கூடிய இடத்துல தாமரை தண்டு திரி கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களே கொடுத்துருவாங்க, வாங்கிட்டு நீங்க வச்சுக்கலாம். அதே மாதிரி தாமரை மணி மாலை, அது மாலையாகவும் இருக்குது மணியாகவும் இருக்குது. உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை வாங்கிட்டு உங்க பூஜை அறையில வச்சிருங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே அந்த தாமரை மணி விதைகளை கையில் வைத்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது நிச்சயம் மகாலட்சுமியினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். வறுமைகள் நீங்கும், தரித்திர நிலைகளை போக்கும், உங்க குடும்பத்துல முன்னேற்றம் ஏற்படும். மலமலன்னு இவங்க கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, இப்ப என்னப்பா திடீர்னு இவ்வளோ வசதி வாய்ப்போட வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு பயன் தரக்கூடியது. நம்பிக்கையோட செய்யுங்க, நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி.